இந்த நபர் நடு ரோட்ல வந்து நின்னுக்கிட்டு தூரத்துல வேகமா வந்துகிட்டு இருக்கிற ஃபயர் ட்ரக்கை நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்கன்னு பயங்கரமா கத்துறாரு. ஏன்னா அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய இன்விசிபிள் சுவர் உருவாயிருக்கும். அதுல வேகமா வந்து மோதுனா அந்த ட்ரக்கே அப்படியே சுக்குள் நூறா நொறுங்கி போயிடும். நல்ல வேளையா அந்த ஃபயர் ட்ரக்கை ஓட்டிக்கிட்டு வந்தவர் ஜஸ்ட் மிஸ்ல எப்படியோ வந்து நிப்பாட்டிடுவாரு. ஆனா அதுக்கப்புறம் அவர் பயங்கர கோவப்பட்டு இவர் அடிக்கிறதுக்காக கீழே இறங்கி வேகமா ஓடி வருவாரு பாருங்க. நேரா வந்து அந்த இன்விசிபிள் சுவத்திலேயே முட்டிக்கிட்டு அவருடைய மூக்கே உடைஞ்சிரும். அதுக்கப்புறம் தான் இந்த நபர் அவர்கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சைக்கினை மூலமாவே எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஏன்னா இந்த இன்விசிபிள் சுவர் உலகத்தையே ரெண்டா பிரிச்சிட்டு இருக்கும். இந்த பக்கமா இருந்து பேசுறது கூட அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு சுத்தமா கேட்கவே இல்ல. அது மட்டும் இல்லாம ஆகாயத்துல பறக்கிற ஃளைட் கூட அங்க சுவர் இருக்கிறது தெரியாம அது மேல வந்து வேகமா மோதி அப்படியே டமால்னு வெடிச்சிருது. அந்த சுவரை மனுஷங்களால டச் பண்ண முடியுது, ஆனா அதை கண்ணால பார்க்க தான் முடியல. அது மட்டும் இல்லாம அந்த சுவர் பூமியையே ரெண்டா பிரிச்சிட்டதுனால இந்த பக்கம் இருக்கிறவங்களால சுவருக்கு அந்த பக்கம் இருக்கவங்க கூட கான்டாக்ட் கூட பண்ண முடியல. இது போதாதுன்னு திடீர்னு அந்த சுவர்ல மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் உருவாகி மெட்டல் பொருட்கள் எல்லாத்தையுமே பயங்கர ஸ்பீடா அதை நோக்கி இழுக்க ஆரம்பிக்குது. அதனால என்ன ஆகுதுன்னா போலீஸ் போட்டிருக்கிற யூனிஃபார்ம்ல இருக்கக்கூடிய பேட்ச் எல்லாம் கூட அப்படியே பிச்சுக்கிட்டு பறந்து போய் அந்த சுவர்லயே ஒட்டிக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு சர்ச்சுக்கு மேல இருந்து ஆயிரங்களை எடையுள்ள ஒரு பெரிய பெல்லே அப்படியே பறந்து போய் அந்த சுவர்ல ஒட்டிக்குது. அப்போ ஒரு நபருடைய கையில வர ஹேண்ட்கஃப் போட்டிருப்பாங்க. அந்த ஹேண்ட்கஃபோட சேர்த்து அந்த சுவர் அப்படியே அவரை பயங்கரமா இழுக்க ஆரம்பிக்குது. அப்ப பக்கத்துல இருந்த ஒரு லேடி போலீஸ் வேற அவரை காப்பாத்துறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. அவங்க அப்படி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே பார்த்தா ஒரு பெரிய காரை அப்படியே அந்த சுவர்னால இழுக்கப்பட்டு அவங்கள நோக்கி பயங்கர ஸ்பீடா வருது. கிட்ட வரும்போது கரெக்டா அவங்க அந்த நபரை தள்ளி விட்டுட்டு கடைசியில அவங்க அந்த காருக்கு இடையில மாட்டி நசுங்கி செத்து போயிடுறாங்க. அப்படியே அந்த சுவருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தா அங்க இன்னும் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமா இருக்குது. ஏன்னா வீட்டுக்குள்ள வச்சிருக்கக்கூடிய ஷார்ப்பான கத்திகள்லாம் கூட பயங்கர ஸ்பீடா பறந்து போய் அப்படியே சுவர்லயே சுருக்கிக்குது. அதனால அந்த வீட்டுக்குள்ள இருந்த எல்லாருமே பயந்து போய் வெளியில ஓடி வந்துடுறாங்க. வந்து கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா அந்த வீடே அப்படியே மொத்தமா உடைஞ்சு நொறுங்கிடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான இன்விசிபிள் சுவர் உண்மையிலேயே பூமியில உருவானா என்னெல்லாம் நடக்கும்னு உங்களுடைய கற்பனைகளை கமெண்ட்ல சொல்லுங்க.